எங்கள் ஊர் ஈரோடு ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இது கோயம்புத்தூர் சைடும் நல்லா ஒரு ஃபேமஸான ஃபுட்டு தான். ஒன் பார்ட் ரெசிபி, ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் ஹாஃப் ரேஷியோவும் எடுத்துக்கலாம். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வச்சுருங்க. ஒரு குக்கரில் நான் கடலெண்ணெய் போட்டதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் 3 பொரிஞ்சு வந்ததும் வரமிளகா 2, பச்சை மிளகா கால் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா வரமிளகா 2, பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு நான் இடித்து போட்டிருக்கேன். பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு எப்போவுமே கூட உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கூட மஞ்சத்தூள் போட்டால் தக்காளி ஈஸியாக சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும்பாங்க. ஸோ நான் மஞ்சத்தூள் போட்டுட்டு குக்கரை ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணால் நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி வாசம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பச்சை வாசம் அடிக்கக்கூடாது. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் தக்காளி மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இன்றைக்கி நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதித்ததும் மெயினாக இதுக்கு நம்ம கடைசியாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணணும், கொஞ்சம் கீ. இதுதான் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடுறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் 4 விசில் விட்டிருக்கேன். இன்றைக்கி 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு. அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் இல்லை. டக்குன்னு நம்ம ஏதாவது டயர்டாக இருக்குது அப்படின்னா செய்யணும்னு நினச்சா மழை பெய்யறப்போலாம் இது நல்லா நெய் ஊற்றி நம்ம பிக்கில் வச்சு சாப்பிட்றப்போ இதுக்கு எந்த பொரியலும் தேவையில்லை, வெறும் ஊறுகாய் இருந்தால் போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.